வெல்கம் டு ஹைஸ்பிஏஜே கிரியேட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீடை எப்படி நம்ம ரேண்டமாக ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சர்க்கிளில் நான் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்குறோம். நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே எங்கேயாவது நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம எப்படி சர்க்கிளில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரி நீடில் வச்சு நம்ம இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இது சர்க்கிள் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ப்ளவுஸ்லனா நம்ம எந்த இடத்துல டிசைன்ஸ் நம்ம அதுக்குள்ளே போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது இது நான் சர்க்கிள் நான் இதில் போடுறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். சரிங்களா? இது பேசிக் லெவலில் செகண்ட் கிளாஸு. யாருக்கெல்லாம் ஆரி ஒர்க் தொடர்ந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கற்றுக்குவாங்க. பேசிக் லெவல் ஸ்டிச் தான் பேசிக் லெவல் ஆரி கிளாஸில் லெவல் 2ல் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்களும் பேசிக் லெவல் முடித்து ஒரு ஆரி டிசைனராக கண்டிப்பாக மாற முடியும். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி ஒரு பெருவிரல் அதில் சுற்றி வச்சுக்கோ. வச்சுட்டு அடியில் நம்ம கொடுக்குறோம். ஸ்விங் த்ரெட் தான் இதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு லேயர் ஸ்விங் அதாவது சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லேயர் இந்த மாதிரி லோடிங் பண்ணி வச்சுருக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். லோடிங் பண்ணும்போது அப்படி ஃப்ரீயாக விடும்போது ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சு வச்சுருக்கணும். பிடிச்சு வச்சுட்டு நம்ம பக்கத்தில் செயின் போட்டு லாக் போட போகிறோம். லாக் செயின் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணுறதுல அந்த கையில் பீடு வச்சுருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் இதில் நீட்டாக காமிச்சு தரேன். சரிங்களா? அடுத்து நம்ம பீடு அவுட்லைன் கொடுப்போம்ல, அது எப்படின்னு உள்ளதில் நான் காமிச்சு தரேன். இந்த மாதிரி இது எப்படின்னா நம்ம சிங்கிள் பீடு 3 mm அது நான் காமிக்கும்போது இதை ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த பீடு ஸ்டிச் முடித்ததுக்கு அப்புறமா காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் பீடு ஸ்மால் சைஸில் இருக்கனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சரி, அதனால் நம்ம பக்கத்துலேயே செயின் போட்டு அங்கே லாக் கொடுக்குறோம். பக்கத்துலேயே செயின் போட்டு லாக் கொடுக்கும். மெதுவாக லாக் கொடுத்து த்ரெட்டு. அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல பீடு ஸ்டிச் வேணுமோ அந்த மாதிரி. இது ஆரி நீடில், நார்மல் நீடில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஆரி நீடில் நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே பீடு கொடுக்குறது. நம்ம இது ஒரு சில இதில் கர்தானா, நெக்ஸ்ட்டு கர்தானா பீடு நம்ம இதில் போடலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தேன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. இது எதுக்காக எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இது முற்றிலும் ஃப்ரீ தான். மற்றவங்களுக்கு, அதாவது நீங்கள் கற்றுக்கலைனாலும் இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும். ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க. கொடுக்குறதுனால எந்த ஒரு உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறத நினச்சி பண்ணுங்க. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சின்ன குழந்தைங்களோட வீடியோஸும் இதில் வரும். அதாவது அவங்க ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அது பண்ணுவாங்க. அதுவும் வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க இன்னும் மோட்டிவேஷன் ஆவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்டிச்சஸ் நான் ரேண்டமாக அந்த பர்டிகுலர் பிளேஸுக்குள்ளே நம்ம எவ்வளோ போடலாமோ அவ்வளோ போடலாம். நமக்கு எப்படி இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்துகிறேன். கோல்டன் கலர் மேட்ச் ஆட்டு நமக்கு சாரியில் வேறு கலர் இருக்குதுன்னா அதுக்கு மேட்சாக நம்ம என்ன கலர் கொடுக்கலாமோ அந்த மாதிரி ஆண்டி கலர், இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் கொடுக்கலாம், இந்த கலர் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஸ்டிச்சஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது பீடு ஸ்டிச்சஸில் பீடு நமக்கு இந்த பீடு நல்லாயிருக்கும் இந்த பீடு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு எய்ம் வச்சுருப்போம்ல அந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்